எக்ஸசைஸ் 1.2ல ரேங்க் கண்டுபிடிக்கிற பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு மேட்ரிக்ஸோடைய ரேங்க் தரம் கண்டுபிடிக்கிறது, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அது ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று மைனர் மெத்தட் அப்படின்றது. மைனர் மெத்தட் அதாவது டிட்டர்மின் மெத்தட் மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து செய்கிறது. அதுதான் அந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம். நம்ம கிளாஸில் ஏற்கனவே உள்ள கிளாஸில் முடிச்சது. அதே ரேங்கை அதே தரம் தான் இன்னொரு மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறாங்க. ரோ எக்கலன் ஃபார்ம் சொல்லுவாங்க. ரோ எக்கலன் ஃபார்ம் சொல்லுவாங்கடா. ECHLOAN ரோ எக்கலன் ஃபார்ம் சொல்லுவாங்க. அதாவது ஏறு படி அணி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யணும். மேலே நான் ஜீரோ நம்பர் ஃபஸ்ட்டில் வரணும், அடுத்து 0 வரணும், 0 வரணும், இப்படி 0 வரும். இதில் நம்பர் வரலாம் ஏதாவது, நம்மளை அதை பற்றி பிரச்சனை இல்லை. இங்கே நம்பர் வரலாம் ஏதாவது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ட்ரையாங்கிளை மட்டும் 0 ஆக்குற மாதிரி பாரு. இந்த ட்ரையாங்கிள் மாதிரி 0 ஆக்குற மாதிரி பாரு. இதில் நம்மளுக்கு இதில் உனக்கு நான் என்ன சொன்னேன் நான் இருக்கான்னு பாரு. ரேங்க்ன்றது அந்த ஆர்டராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க. ரேங்க்ன்றது நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ஆர்டர் தானே ரேங்காக எழுதுனீங்க மணி, பார்த்துக்குங்க. நான் இருக்கான்னு பாரு. ஆர்டரை தான் நீங்கள் ரேங்காக கன்வெர்ட் பண்ணீங்க. நான் இருக்கான்னு பாரு. 2x2 கண்டுபிடிச்சி 3x கண்டுபிடிச்சி ஆன்சர் வந்துச்சுன்னா அது ஆர்டர் ரேங்க்னு எழுதுனீங்க. இல்லைன்னா அடுத்தடுத்து மினிமைஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க. இதில் என்ன செய்யணும் அப்படின்னா பொறுமையாக பண்ணிக்க. இதில் இந்த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ROWS ரோஸ் ஆர் கால்டு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் அப்படின்றது இந்த எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன். இந்த கணக்குக்கு பார்த்துக்கோ. இப்போ ஒரு கணக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கணக்கு கொடுத்துருக்கு, ஃபைண்ட் த ரேங்க்னு சொல்லி. நான் கணக்கை மூவ் பண்ணி ஆன்சர் இப்படி நிறுத்தியிருக்கேன்னு வச்சுக்கோ. ஆன்சர் இப்படி நிறுத்திட்டேன், அல்லது இந்த மாதிரி நிறுத்துறேன். முதல்ல ஆன்சர் எழுத பழகிக்கிறணும், அதுக்காண்டி சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோ ஏதாவது, அல்லது இந்த மாதிரி கணக்கை செஞ்சுக்கிட்டே வரையிலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். கணக்கை நீ எய்ம் பண்ணுறது இந்த எக்கலன் ஃபார்ம் அப்படின்றது 1 0 0 0ன்னு எய்ம் பண்ணிட்டாலே போதும். இப்படி எய்ம் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடைக்கையில் இதில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ அப்படின்னா என்னன்னு தெரியணும். தமிழில் பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை. அஜித்து, பூஜ்ஜியமற்ற அப்படின்னு அர்த்தம். நான் ஜீரோனா பூஜ்ஜியமற்ற அப்படின்னா இது பூஜ்ஜியம், பூஜ்ஜியமற்ற கிடையாது. இதுவும் பூஜ்ஜியம், இதுவும் பூஜ்ஜியம். 0 0 0 0 0 ரோன்னு அர்த்தம். இதுதான் நான் ஜீரோ ரோ. இதில் நம்பர் இருக்குது தெரியுதா? எல்லாமே 0 ஆனாதான் இது 0 ரோ. இது 0 ரோ, இதுவும் 0 ரோ தான், இதுவும் 0 ரோ தான். இது நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ தான், இதுவும் நான் ஜீரோ ரோ தான். இதில் இது நான் ஜீரோ ரோ, இது நான் ஜீரோ ரோ, இதில் ஒன்றே ஒன்று நான் ஜீரோ ரோ. தெரியுதான் பாரு. 0 ரோனா எல்லாமே பூஜ்ஜியமானது தான் பூஜ்ஜிய நிறைகள்னு சொல்கிறது. ஆனால் ஆன்சரில் என்ன சொல்லியிருக்கு? நான் ஜீரோன்னு சொல்லியிருக்கு. என்னது? நான் ஜீரோ, பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை. இந்த ஃபஸ்ட்டு சம பொறுத்த மட்டும் இதில் எத்தனை இருக்குது பாரு. நான் ஜீரோ எத்தனை இருக்குது? 2. அப்போ ரோ ஆஃப் ஏ அப்படின்றதான் 2. இப்போ இந்த கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கவேன். ரோ ஆஃப் ஏ 1. ஆன்சர் 0வாக இருந்தால் விட்டுரு, அவ்வளோதான். 0வாக இருந்தால் விட்டுறணும் அந்த ரோவை, அந்த நிறைய விட்டுரு. பூஜ்ஜியம் இல்லாமல் இருக்குமே நிறைய, அதைத்தான் எண்ணி எழுதணும். சாரி, இதில் 3டா, அந்த கீழே ஒன்று இருக்கு பாரு. இதுலேயே நம்பர் இருக்குல்ல, நல்ல வேலை. இந்த பார்த்துக்க 3. இதில் இது 0 ஆயிடுச்சு, விட்டுறலாம். மற்ற 2 தான். அப்போ ரோ ஆஃப் ஏ என்ன வரும்? 2. புரியுதான்னு பார்த்துக்க. அப்போ நீ தான் யோசிச்சு அதுக்கு பதில் எழுதணும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ எதுன்னு பார்த்து கவுண்டிங் பண்ணி எழுதுனா ஆன்சர், அவ்வளோதான். நீ எய்ம் பண்ண வேண்டியது மேலே 1 0 0 0 அப்படின்றது ரோ எக்கலன் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஏறுபடி அணி வடிவம் சொல்லுவாங்க. அந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க.
இல்லைன்னா ரோ ரிடக்ஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்கடா. அம்மா ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டினை பார்த்துக்கோ. ரோ ரிடக்ஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எக்கலன் ஃபார்ம் சொல்லுவாங்க. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றதுக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸு இதில் பார்த்துக்கோம் பொறுமையா. இதுதான் இன்ட்ரோடக்ஷனு. இந்த இதில் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ECHLON பார்த்துக்கோ. அதில் எக்குவலன்ட் ஃபார்ம் ECHALON அப்படின்னு ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கோ. ECH ரோ எக்குவலன்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் எங்கன்னா எழுதியிருக்கான்னு பார்த்துக்கோ. எக்குவலன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ECHELON ECHE இது சீடாமா சி ECHELON ரோ எக்குவலன்ட் ஃபார்ம் சொல்கிறது ஏறு படி அணி வடிவம். இல்லைன்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட்னு வேணால் எழுதி வச்சுக்கலாம். ரோ ரிடக்ஷன் மெத்தட்னா ரோவை குறைச்சிக்கிட்டே வர்றது. ரோ ரிடக்ஷன் மெத்தட் குறைச்சிக்கிட்டே வர்றது. ரோவை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். சரி கவனி, பொறுமையாக எழுதுகிற மாதிரி பாரு.